ஒரு விசித்திரமான கிராமத்தில் மாயா என்ற அன்பான பெண் வாழ்ந்து வந்தாள். மாயா ஓவியம் வரைவதற்கும் விரும்பினார். ஆனால் அவர் தனது படைப்புகளை உயிர்ப்பிக்க விரும்பினார். ஒருநாள் ஒரு முதியவர் அவளது ஆர்வத்தை கவனித்து ஒரு மந்திர துலக்கத்தை பரிசளித்தார். அந்த முதியவர், "உங்கள் ஓவியங்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் இந்த வண்ணப்பூச்சுக்கு உண்டு. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அதன் மந்திரம் உங்கள் நோக்கத்திலும் உங்கள் இதயத்தில் உள்ள நன்மையிலும் உள்ளது." உற்சாகமாக மாயா மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் இரக்கம் போன்ற காட்சிகளை வரைவதற்குத் தொடங்கினார். அவளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவரது ஓவியங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் நிஜ உலகிற்கு அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தன. ஒருநாள் மாயா ஒரு தனிமையான சாம்பல் மேகம் கிராமத்தின் மீது வட்டமிடுவதைக் கண்டாள். அதை உற்சாகப்படுத்த ஒரு துடிப்பான வானவில் வரைவதற்கு அவள் முடிவு செய்தாள். அவளுடைய கேன்வாஸில் வானவில் தோன்றியபோது ஒரு திகைப்பூட்டும் வளைவு வானத்தில் நீண்டு மேகத்திற்கு வண்ணத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது. மாயாவின் மாயாஜால வண்ணப்பூச்சு பற்றிய செய்தி பரவியது. பக்கத்து கிராமங்களில் இருந்து மக்கள் அவரது அசாதாரண படைப்புகளை பார்க்க வந்தனர். மாயா தனது பரிசை பயன்படுத்தி நேர்மறையை பரப்பவும் ஒற்றுமை, நட்பு மற்றும் இரக்க காட்சிகளை வரைந்தார். இருப்பினும் டெரெக் என்ற குறும்புக்கார கலைஞன் மாயாவின் மந்திரத்தை பற்றி கேள்விப்பட்டான். மேலும் அந்த வண்ணப்பூச்சு தனக்குத்தானே வேண்டும் என்று விரும்பினான். புயல்கள் மற்றும் இருள் நிறைந்த காட்சிகளை அவர் வரைந்தார். சுயநலத்திற்காக மந்திர வண்ணப்பூச்சுகளை பயன்படுத்துவார் என்று நம்பினார். டெரெக்கின் இருண்ட படைப்புகள் உயிர் பெற்ற தருணத்தில் கிராமம் நிழலில் மூழ்கியது. மாயா தனது பரிசின் தாக்கத்தை உணர்ந்து இருளை எதிர்கொள்ள காதல் மற்றும் ஒளியின் காட்சிகளை வரைவதற்கு முடிவு செய்தார். வண்ணமயமான காட்சிகள் வெளிப்பட்டபோது நிழல்கள் பின்வாங்கின. கிராமம் ஒரு சூடான பிரகாசத்தில் குளித்தது. நேர்மறை ஆற்றலைக் கண்ட டெரெக் அவரது இதயத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு மாயாவை அணுகினான். மாயா தனது இதயத்தில் கருணையுடன் டெரெக்கை மன்னித்து மந்திரத்தை நன்மைக்காக பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார். அன்று முதல் மாயாவும் டெரெக்கும் இணைந்து தங்கள் கிராமத்தில் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும் ஓவியங்களை உருவாக்கினர். ஒருவரின் திறமையை மற்றவர்களின் நலனுக்காக பயன்படுத்துவதில்தான் உண்மையான மந்திரம் அடங்கியிருக்கிறது என்பது கதையின் நெறிமுறை. மாயாவின் மாயாஜால வண்ணப்பூச்சு குழந்தைகளுக்கு கருணையின் முக்கியத்துவத்தையும் நேர்மறையான நோக்கங்களையும் அவர்களின் செயல்களின் மூலம் மகிழ்ச்சியை பரப்பும் மாற்றும் சக்தியையும் கற்றுக் கொடுக்கிறது.